ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே எப்படி சிக்கன் தந்தூரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் தந்தூரி ரெசிபிக்கு எப்பயும் மசாலாஸும் மேரினேட் பண்ணி ஊற வைக்கிறதும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் திக்கான தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் தந்தூரி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் 2 ஸ்பூன். அது ஹோம்மேட், அது ரெசிபி தனியாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி சிக்கன் தந்தூரி பண்ணுறதாவே இல்லை, பிரியாணி பண்ணணுன்னு தான் பிரியாணி பீஸ் போட்டு நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். பட் வெளியே போடுறதுனால வெளியவே சாப்பிட்டுக்கலான்னு அப்பா சொல்லிட்டாங்க. அதனால் குயிக்காக தந்தூரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் சிக்கன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். இப்போது பெப்பர் பவுடர், லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற தந்தூரி ரெசிபி ரொம்ப ஈஸி. அவன் வேணாம், ப்ரெஷர் குக் பண்ண வேண்டாம், சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் இது 3மே பிஞ்சளவு மசாலா எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஊறிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பீஸ் பிரியாணிக்கு வாங்கிட்டு வந்த பீஸ் தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ சாஃப்ட் அண்ட் டெண்டரியாக நம்மளுக்கு தந்தூரி கிடைக்கும். நாங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clock போல் ஊற வச்சுட்டு போனோம். ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி ஜூஸியாக இருக்குது. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவு பட்டர், அப்படி இல்லைன்னா ஆயில், இதை ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு லோ ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆயில் அதிகமாக ஆட் பண்ண போகிறதில்ல. 2 to 3 மினிட்ஸ்க்கு திருப்பி விட்டு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது அந்த அளவு ஹெல்த்தி கிடையாது. ஸோ நம்ம வீட்லேயே இந்த மாதிரி டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக சமைச்சு தந்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.